ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளோட டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவா பொங்கல். அட்டகாசமான எம்மியான ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா பொங்கல் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். டென்னிஸில் இன்னொரு பர்னரில் நான் இந்த ஆழாக்கு எடுத்திருக்கேன். இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு ரவையும் 1 ஆழாக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் 1:3 மணிக்கு 6 ஆழாக்கு தண்ணி, 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் போட்டேன் அதுலேயே. ஸோ உப்பு கொஞ்சம் நெய் போட்டு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 1 ஆழாக்கு பாசிப்பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஆழாக்கு பாசி பருப்பு குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுதான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டுருக்கிறது. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டேன். நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன கரண்டியில் 2 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சுடட்டும். சுட்டு எடுத்து நான் ஒரு சின்னதாக 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியட்டும். நம்ம போட்ட ஜீரகம் பொரிஞ்செடுத்து நான் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துறேன். அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஒரே பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். நல்லா ஒரு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணிட்டேன், அந்த இஞ்சியும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடுறேன். நான் இப்போது முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், நறுக்கி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்தாரு. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க எல்லாத்தையும் நல்லா. இப்போ என்கிட்ட 2 ஆழாக்கு ரவை வச்சுருக்கேன். அந்த ரவையை சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நான் வறுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் அந்த வேக வச்ச பருப்பு அதை சேர்த்துறேன். பருப்பு ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ரவை அப்படியே அந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துன்றது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இப்படி பண்ணுங்க. ஸ்டவ் ஸ்லோவில் இருக்கட்டும், ஃப்ளேமை கம்மி பண்ணுங்க. இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். இப்போ இந்த ஃப்ளேமை ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வச்ச தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணி இதில் சேருங்க. ரொம்ப கேர்ஃபுல். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக சேருங்க, மேலே அடிக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கட்டிலாம் பிடிக்காது, பயப்பட வேண்டாம். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேலே அப்படி நெய்யை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ரவை மலர்ந்து வரும். மூடி போடாமல் குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு, எந்த லம்ஸு கட்டி எதுவும் இல்லை பாருங்க. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறேன், இந்த சின்ன கரண்டியில் 2 கரண்டி நெய் விடுறேன்.
நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்மளோட ரவா பொங்கல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அட்டகாசமான ஒரு ரவா பொங்கல். இது வந்து நிச்சயமாக ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த நெய் வாசனையிலே சாப்பிட்டுடலாம். அப்படி தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் சட்னி. ஸோ நம்மளோட ரவா பொங்கல் அட்டகாசமாக தயார். இங்கே பாருங்கள், இதில் ஒட்டாமல் வருது பாருங்கள், அதுதான். இது இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆறிடுத்துன்னா கெட்டியாயிடும். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ரவா பொங்கல் குயிக்காக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ, என்ன மெஷர்மெண்ட்டை செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். நீங்கள் இந்த ஹோட்டல்லாம் ஸ்கூப்பில் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்தால் வரும், ஸ்கூப்பில் எடுத்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு அட்டகாசமான ரவா பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொங்கலுக்கு, நார்மல் பொங்கலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அட்டகாசமான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.